ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கோடுக்கலே. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது முழுக்க சண்டே எடுத்த விலாக் தாங்க, லயாக்குட்டி பார்ட்டி அன்னைக்கு. ஸோ எங்கள் அடுப்பு எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பார்க்கலாமாங்க. ஸோ முதல் வேலையாக உருளைக்கிழங்கு தாங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆலு பராத்தாக்காக. ஸோ அதுக்கப்புறம் அந்த அடுப்பு ஃப்ரீ ஆகிடும், அதையே நம்ம வேறு ஏதாவது வேலை கொடுக்கலான்ட்டு. ஸோ இன்னும் 2 பேனில் தண்ணி கொதிக்க வச்சு எண்ணெய் உப்பு போட்டு வச்சுட்டேங்க. ஸோ இது வந்து ஒன்று பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு, இன்னொன்று பாஸ்மதி அரிசிக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா பெனக்கோட்டா முந்தின நாள் வெனிலா லேயர் பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்த நாளுக்கு சரி சாக்லேட் செட் ஆகணும் இல்லைங்க, அதனால சாக்லேட் லேயர் பண்ணி காலையில் முதல் வேலையாக அதை ஊற்றி வச்சுட்டு அது பாட்டுக்கு செட் ஆகிட்ருக்குங்க. ஸோ அதையும் வந்து காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சுட்டேன். பாஸ்தாவுக்கு வச்சுருந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்தா ஒரு பேக்கெட்டை முழுசாக அதில் கொட்டியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா சிக்கனும் சரி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கிட்டு இருக்குங்க. ஸோ நான் வந்து ஸ்வீட் சில்லி சிக்கன் பண்ணலாம் தாங்க. ஸோ அதுக்கு டீப் ஃப்ரை பண்ணுவாங்க, நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி பண்ணலான்னு பிளானுங்க. அதனால சிக்கன் பிரெஸ்ட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், போன்லெஸ்ஸு. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாஸ்மதி அரிசிக்கான தண்ணியுமே கொதிச்சிருச்சுங்க. ஸோ அதில் வந்துட்டு அரிசியும் போட்டுட்டு லைட்டாக கலக்கி அப்படியே விட்டாச்சுங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆகிட்ருக்கும். இப்போது நம்ம வெனிலா லேயர் சூப்பராக செட் ஆகிடுச்சிங்க பெனக்கோட்டாவில். ஸோ அதையே வந்துட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த பண்ணி வச்சுருந்த சாக்லேட் லேயர் இருக்குல்லங்க, அது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க. நல்லா கொஞ்சம் ஆற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு கடகடன்னு ஊற்றியாச்சுங்க. ஸோ இதுக்கு நான் பயன்படுத்தினது நம்மளுக்கு வந்து வெஜ் ஜெலட்டின்னு ஒன்று கிடைக்குங்க. ஸோ அதுதான் பயன்படுத்தியிருக்கேன். எல்லா டம்ளாலையும் சமமாக ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் மிச்சமாச்சுங்க. ஸோ அதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு இது அப்படியே செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. ஸோ இனி இது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸ்வீட் சில்லி சிக்கன் மேரினேஷனுக்கு கொஞ்சம் உப்பு, ஆலிவ் ஆயில், காஷ்மீரி சில்லி கலருக்காகவும் கொஞ்சம் காரமும் தருங்க. அதுக்கப்புறம் சாய் சாஸ், இது க்ளூட்டன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டுங்க இதை நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா தண்ணி தெளித்து கலக்கிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாங்க. ஸோ இந்த கேப்பில் பாஸ்தா வெந்துருச்சுங்க. ஸோ அதையே நான் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா பச்சை தண்ணியில் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரேக்கு மாற்றுறேங்க. ஏன்னா சுட சுட நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா இன்னும் வெந்துட்டே இருக்கும். ஸோ குக் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ அதனால் நம்ம நல்லா இப்போ ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசியுமே நல்லா ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு வந்து ஆயிடுச்சுங்க. அதாவது 3/4 பாகம் ஆயிடுச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிட்டோன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வெந்துடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் கேரட்டு, பீன்ஸ்லாம் குட்டி குட்டியாக வெட்டிக்கிட்டேங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்குங்க. அப்போ நம்ம அதில் என்ன காய்கள் சேர்த்துனாலுமே கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பேன்லாம் கம்மியாக தாங்க இருக்குது, இந்த பெரிய பேன்லாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வச்சிடலங்க. அந்த குக்கர் பேனையை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது வீட் பேஸ் பாஸ்தா, தீரனுக்கு சேராது. ஸோ நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் தீரனுக்கு கொடுக்கணும் இல்லைங்க, அதனால் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போட்டு கேரட் பீன்ஸையும் அதில் போட்டு வதக்கிறதுக்கு வச்சுட்டேங்க. இன்னொரு பேனில் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றணும், ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்குங்க. சிக்கனை வந்து ஒரு லேயர் கீழே வந்து போட்டுட்டு, அதாவது அந்த அளவுக்கு தான் போடணுங்க. நிறைய போட்டால் கஜகஜன்னு போட்டால் நிறைய வேகாதுங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு போட்டுட்டு அதை லைட்டாக வேக விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு கிளறிட்டே இருந்தோன்னா உடைய ஆரம்பிச்சிருங்க சிக்கனை. ஸோ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கீழெல்லாம் நல்லா வெந்திருக்குள்ளங்க. அப்போ தான் லைட்டாக திருப்பி விடுங்க. திருப்பினா பார்த்தீங்களா அந்த சாய் சாஸ் ஊற்றுறனால அந்த கலர் லைட்டாக ப்ரௌனாக ஆரம்பிக்குது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரி இனி கொஞ்சம் முட்டைக்கோஸ் போடலான்னு திடீர்னு பிளான் வந்துச்சுங்க. இதையும் போடலாம், காய் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. இந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அப்போ நம்ம வந்துட்டு நிறையா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். அது அந்த ஃப்ரைட் ரைஸ் கூட இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதையுமே கேரட் பீன்ஸ் வெந்துட்டு இருந்தது இல்லைங்க. ஸோ அது கூட இதையும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் லைட்டாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் அந்த காயிலையுமே அந்த உப்பு வந்து கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுறணுங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. சிக்கனும் அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுட்டே இருந்தேங்க, இல்லாட்டி வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிக்கன் கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். அந்த சிக்கனுக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கேப்சிகம் பயன்படுத்திக்கிட்டேன். இதில் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா கலர் கேப்சிகம் இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்தினா. அதில் வந்து அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்கிட்ட வந்து ரெட் கலர் மட்டும்தாங்க இருந்தது. ஸோ அந்த ரெட் கலர் கேப்சிகமை உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு அதை ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதையுமே பார்த்தீங்கன்னா அந்த நடுப்பகுதி எடுத்துட்டேங்க. அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தனியாக கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி அதையுமே அந்த ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தாதாங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அது பார்க்குறக்குமே கொஞ்சம் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையுமேங்க. சரி ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டுன்ட்டு. சிக்கனுமே வந்துட்டு ஒரு பேட்ச் வந்து அப்படியே ரெடி ஆகிடுச்சுங்க. போதும் இந்த அளவுக்கு நம்ம சிக்கன் பிரெஸ்ட் பயன்படுத்தினால அவ்வளோதாங்க. ஒரு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் நம்ம அப்பப்போ திருப்பி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப வந்து ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க. இந்த சிக்கன்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாங்க, நம்ம இது செஞ்சு அங்கே வச்சுட்டோன்னா இது காலியாகிட்டே இருக்குங்க, நம்மளுக்கு அந்த ரெசிபிக்கு கடைசியில் கிடைக்காது.
ஸோ அதனால கொஞ்சம் நிறையா இருந்தனால தப்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நேற்றே நான் பாஸ்தா சாஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ இன்னைக்கு கெச்சப்பெல்லாம் பயன்படுத்தலை. இந்த ஃப்ரைட் ரைஸில் 2 டேபிள் ஸ்பூன் அந்த பாஸ்தா சாஸை சேர்த்திட்டு அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி சூப்பராக வெந்துருந்துச்சுங்க. ஸோ அதையுமே லைட்டாக அப்படியே உதுத்து விட்டுருணுங்க. ஃபுல்லாக உதிர்ந்த சாப்பாடை தான் அந்த காய் கூட நம்ம கிளறணும். அப்படியே கொட்டிட்டு அந்த காய் கூட வச்சு உதுத்தோன்னா நம்ம அரிசியெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 கரண்டி வந்து தனியாக சாப்பாடு எடுத்து வச்சுருந்தேங்க. பத்தலைன்னா கடைசியில் கலக்கிக்கலான்ட்டு. சரி கொஞ்சம் பெப்பரு கார்லிக் பவுடர் கொஞ்சம் நிறையாவே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா கிளறிட்டு தீரன் குட்டிக்கு ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா அவருக்கு வந்து எக்கு சேராதுங்க. ஸோ அதனால் தனியாக அவனுக்கு எக்கு போடுறதா பிளான், எக் ஃப்ரைட் ரைஸு. ஸோ அதனால் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு 4 ஐட்டமை சேர்த்து பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக எல்லாரும் பதறது எதுக்குன்னா இதில் உப்பு போட்டிருப்போம், ஐயோ இதில் காரம் போட்டிருப்போமா இல்லை மாற்றி போட்டுருவோமா அப்படின்ட்டு யோசிப்பாங்க. நான் அதுக்கெல்லாம் பதற மாட்டேங்க. எனக்கு பதற ஒரே ஒரு விஷயம், கரண்டியை கரெக்டாக பயன்படுத்துகிறோமான்ட்டுங்க. ஏன்னா டைரி ப்ராடக்ட்ஸில் ஏதாவது நான் பண்ணிகிட்ருக்கிறதுல பயன்படுத்தினதோ இல்லை க்ளூட்டன் ப்ராடக்ட்ஸ்க்கு பயன்படுத்தினதோ அப்புறம் வந்துட்டு எக்குக்கு பயன்படுத்தினதோ தீரன் குட்டியோடதில் உள்ளே நுழைஞ்சிடவே கூடாதுங்க. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ அதுக்குனால வந்துட்டு நான் சமையல் பண்ணுறப்போ எனக்கு காதே பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு கூட கவனிக்க மாட்டேங்க. இதில் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிக்கனும் வந்துட்டு ஒரு 3 பேட்ச் போட்டு எடுத்தாச்சுங்க. எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் கேப்சிகமையும் வெங்காயமே போட்டு வதக்கிக்கணும். பூண்டை மறந்துட்டேங்க. ஸோ பூண்டு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். நான் கட் பண்ண டைம் இல்லைங்க. ஸோ பூண்டையும் போட்டு அது நல்லா வதங்கணுங்க. கேப்சிகம் அந்த நறுக்குன்னு இருந்தால் குழந்தைகளுக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பன்னீரும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்கங்க. ஸோ அதனால் பன்னீர் அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடரு அது கலருக்காக, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி நம்மளோட அந்த காஞ்ச வெந்தயக்கீரை தாங்க. ஸோ அதையும் வந்து சேர்த்திட்டு இதை வந்து நல்லா கிளறிட்டுங்க அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியதாங்க. ஸோ எண்ணெயும் இதுலேயே ஊற்றியாச்சு. ஸோ இது அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு அது பாட்டுக்கு ஆகிட்டுருப்பாங்க. அப்படியே இந்த வீடியோ ஆரம்பத்தில் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்தவரை இப்போ தாங்க மறுபடியும் சீன்குள்ளே கூட்டிகிட்டு வரேன். ஸோ உருளைக்கிழங்கை வந்துட்டு வேக வச்சதை அதை வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கறி பவுடரு, அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், உப்பெல்லாம் போட்டு கலக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அங்கே இங்கே ஒரு குவியும் பாருங்களேன் பாத்திரம், அதுதான் பெரிய விஷயம். ஸோ இதையும் வந்து கடகடன் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அவங்கெல்லாம் வரப்போ நம்ம ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு அதையும் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க சைட் பை சைடு. அதுக்கப்புறம் பன்னீரையும் அப்பப்போ திருப்பி விட்டால் போதும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு மேலே இருக்க அந்த தயிர் கோட்டிங்கெல்லாம் கீழே வரப்போ அதுவும் நல்லா வேகுங்க. அதுக்கப்புறமா நம்ம பாஸ்தாவை கடைசியாக வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுங்க. பாஸ்தா வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த சாஸை சேர்த்திட்டு அதுக்குள்ளே பாஸ்தா வேக வச்ச தண்ணியும் சேர்த்திட்டு அதை நல்லா கலக்கிக்கணுங்க. இது ரொம்பலாம் வேக வேண்டாம். ஏன்னா இந்த சாஸே நம்ம நல்லா வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதுங்க. அதுக்கப்புறமா ஸ்வீட் சில்லி சிக்கனுக்காக கேப்சிகம், வெங்காயம், பூண்டெல்லாம் வதக்கி விட்டுருந்தது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அதில் நான் வந்து கெச்சப் இன்னைக்கு பயன்படுத்தலைங்க. அதுக்கு பதிலாக இந்த பாஸ்தா சாஸே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருணுங்க. அப்போ தான் அந்த காயிலையுமே அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா பிடிக்குங்க. இப்போது சைட்லேயே அந்த பாஸ்தா சாஸ்க்கும் மீதி நான் எடுத்து வச்சுருந்த பாஸ்தா தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சுருந்த பாஸ்தா ஆற வச்சுருந்தேன் இல்லைங்க. ஸோ அதே வந்துட்டு இந்த சாஸ் கூட சேர்த்துட்டு மெதுவாக கிளறணுங்க. இல்லாட்டி பாஸ்தா வந்து ஃபுல்லாக உடஞ்சிடும். ஸோ கிளறி விட்டுட்டுங்க அந்த சாஸ் ஃபுல்லாகவே வந்து பரவினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதில் க்ரீம் சேர்த்திக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி க்ரீமி டொமேட்டோ பாஸ்தா தாங்க பண்ணேன். அதனால் இது சிங்கிள் க்ரீம் சேர்த்தினாவே போதும். குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ டொமேட்டோ பாஸ்தா பண்ணிவிட்டு கடைசியில் எண்ணில் க்ரீம் சேர்த்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்தா செஞ்சு முடிச்சு அதையும் ஒரு ட்ரேயில் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஸ்வீட் சில்லி சிக்கனுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக சாய் சாஸ், இந்த சாய் சாஸ் க்ளூட்டன் ஃப்ரீ சாய் சாஸ்ங்க. ஸோ இந்த சாய் சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அது கூட கரும்பு சக்கரை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டுங்க. இதை நல்லா கலக்கிட்டு அந்த வெந்த கேப்சிகம் அது இருக்குல்லைங்க. ஸோ அதுக்குள்ளே இதை ஊற்றிக்கணும். உங்களுக்கு இன்னும் சாஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த இந்த சிக்கனையும் சேர்த்துட்டு அதையை நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க. அப்போ தான் வந்து இந்த சாஸ் எல்லாம் இதில் நல்லா கோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை தீரன் குட்டிக்கு எடுத்து வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் பண்ணுறப்பே ஹனி கலக்கணுங்க. ஸோ தீரன் குட்டிக்கு அந்த ரிஸ்க் எதுவும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக இதில் வந்து நான் ஹனி சேர்த்திக்க போகிறேங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். அந்த கிளேஸ் கொடுக்குங்க, அப்படியே பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதை ஹனி சேர்த்துனதுக்கப்புறமா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கட் பண்ணி நிறைய சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவே சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ஸோ கிளறி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான ஸ்வீட் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நானாக இது பண்ணேன், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்லேயுமே அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டுங்க, எக்கு மட்டும் லைட்டாக வந்துட்டு அப்படியே 1-2 இந்த மாதிரி புர்ஜி மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க. இதில் வெறும்னா பெப்பரும் உப்பு தான் போட்டிருந்தேன், ஸோ கொஞ்சம் ஸோ அதையுமே இது கூட போட்டுட்டு அப்படியே கிளறி விட்டாச்சுங்க. அந்த குட்டீஸ்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப இந்த ட்ரேயெல்லாம் அப்படியே அவனில் போட்டு லைட்டாக வந்து சூடு பண்ணி கொடுக்குற பிளானுங்க. அதனால இப்படியே வந்து ஃப்ரைட் ரைஸில் கிளறினா போதும்ன்ட்டு கிளறி வச்சாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் அந்த ரைஸ் சூடாக தாங்க இருந்தது. ஸோ அதுலேயே அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்வீட் சில்லி சிக்கனுமே ஒரு ட்ரேக்கு அப்படியே மாற்றி வச்சாச்சுங்க. ஸோ இன்னி வந்துட்டு அடுத்தது எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க அவங்க வரப்போ. ஸோ எல்லாத்தையும் கழுவி கவுத்தியாச்சு. அடுப்பையும் வந்து க்ளீனாக கொஞ்சம் தொடச்சி வச்சாச்சுங்க. சரி, கடைசி ஒரே வேலை இது வந்து இங்கே வீட்டுக்குள்ளே அந்த வென்டிலேஷன்லாம் கொஞ்சம் ரொம்பலாம் இருக்காதுங்க. ஸோ ஜன்னல்லாம் ரொம்ப இங்கே கிச்சன் பக்கத்தில் இருக்காது, நம்ம எக்ஸாஸ்ட் வழியாக போகிறது தான். ஸோ அதனால் ரொம்ப புகையாகும் சப்பாத்தியெல்லாம் சுட்டு. அதனால் அதை பண்ணி வச்சிடலான்ட்டு ஆலு பரோட்டாவும் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுங்க. அவங்க சாப்பிட்டாங்க, எல்லாம் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாங்க. அது பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. நம்ம செஞ்ச சாப்பாடை ரசித்து ஒருத்தவங்க சாப்பிட்றத பார்க்குறது இருக்குல்லங்க, அது அப்படி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா பேர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம டெசர்ட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அதை கடைசியாக எடுத்து வச்சேன். அவ்வளோ ரசிச்சு குழந்தைங்க சாப்பிட்டுச்சுங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. நம்ம பிளானிங் எல்லாம் சூப்பராக போட்டு ஏதாவது ஒன்று மிஸ் அவுட் ஆகணும் இல்லைங்க, அது மாதிரி ஆனவங்க தான் இவங்க. ஸோ இவங்க வந்துட்டு நேற்றே முடிக்க வேண்டியதுங்க. ஆனால் வந்துட்டு சீனில் கடைசியாக தான் இவங்களை இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ டைமே கிடைக்கலங்க. அதனால் குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாட போயிட்டாங்க. அந்த கேப்பில் நம்ம உட்காந்து டெக்கரேட் பண்ணிடலான்ட்டு இந்த கேக்கு க்ரீம் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் ஐசிங்லாம் அப்போ தான் பண்ணேன். இந்த ஃபஸ்ட்டு கோட் கொடுத்து செட் பண்ணுறதுலாம் டைமே இல்லைங்க. ஸோ ஏதோ ஒன்று முடிஞ்சது அப்படியே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு சாக்லேட் கப் கேக் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பட்டர் க்ரீம்லாம் இன்றைக்கி தான் பண்ணேங்க. ஸோ ஓரியோ பட்டர் க்ரீம் பண்ணிவிட்டு அதையும் வச்சு மேலே ஒரு ஓரியோ அப்படியே வச்சு நம்ம ஒரு டிசைனாக கொடுத்துட்டோங்க. ஸோ இது அந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸில் போட்டு அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் அந்த பேக்கில் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்மேடு ஐட்டம்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சுங்க. ஸோ ஒரு ஹார்ட் ஷேப்பில் தான் கம்மல் பண்ண, வேறு ஷேப் ட்ரை பண்ணுங்க, ஆனால் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற யான்லாம் வச்சுட்டுங்க. ஸோ இதுக்காக போய் யான் பர்ச்சேஸ்லாம் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லைங்க. ஸோ இதுக்கு என்ன இருக்குதோ அதையெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து ஹார்ட் ஷேப் கம்மல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹேர் பேண்ட்ஸும் பண்ணியிருந்தேங்க. ஸோ இந்த ஹேர் பேண்ட்ஸ்க்கு மேலே தான் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த ஃப்ளவர்லாம் வைக்கலான்னு நிறைய பிளான்லாம் பண்ணுங்க, டைமே கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இந்த ஹேர் பேண்டு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுச்சில் அழகாக தேங்க்யூன்னு போட்டதில் வந்து இந்த கம்மல் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு கப் கேக்கும் கொடுத்தாச்சுங்க. இந்த நாள் ரொம்ப மனநிறைவாக முடிஞ்சதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.